Good morning students. Today our 10th standard chapter name trigonometry exercise 6.3 la sexism a lift in a building of the height 90 feet with a transparent glass wall in descending from the top of the building. At the top of the building the angle of the depression of the fountain in the garden 60 degree. 2 minutes later than the angle of depression is reduced to 30 degree. If the fountain is 30 into root 3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. Students, கொடுத்துக்க information நமக்கு first one solutions let and first one a lift in a building height. ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸால் நமக்கு ஒரு வாலால் செஞ்சுருக்காங்க. அந்த லிஃப்ட் வந்து நமக்கு ஒரு ஒளி ஊடுருவு தன்மையுடைய கிளாஸால் செஞ்சுருக்காங்க. இந்த பில்டிங்குடைய டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 90 feet. therefore 90 feet A B நம்மளுக்கு ஒரு பில்டிங் ஹைட்டு கொடுத்துறாங்க. அந்த பில்டிங் எவ்வளோ அந்த பில்டிங்கில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாலான ஒரு லிஃப்ட் இருக்குது. அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ஃபவுண்டைன் இன் த கார்டன் 60 டிகிரி. அந்த லிஃப்ட்டில் அந்த பில்டிங் டாப்பில் இருக்கும்போது ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஒரு மவுண்டைன் இருக்குது. அங்கே இந்த பில்டிங்கோடைய டாப்பில் லிஃப்ட் இருக்கும்போது அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஒரு ஃபவுண்டைனை அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு டிப்ரெஷன் ஆங்கிள் ஈக்குவல் டு 60 டிகிரி. இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மவுண்டன் இருக்குது. இப்படி தான் ஆங்கிள் இருக்கும் 60 டிகிரி. இந்த டிப்ரெஷன் ஆங்கிள்லாம் நம்ம டவுனில் போடணும். இந்த இடத்துல ஆங்கிள் ஈக்குவல் டு நம்ம இந்த கார்டன் இருக்கிற மவுண்டனையும் இந்த பில்டிங்கையும் ஜாயின் பண்ணிடலாம் கிரவுண்டை. இந்த ஆங்கிள் நமக்கு 60 டிகிரி. இது நமக்கு சீன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் 2 minutes லேட்டர் தென் அப்படின்னா இந்த டாப்பில் இருந்து லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும்போது 2 minutes கழிச்சு ஒரு டிஸ்டன்ஸில் நிற்கும். 2 minutes கழிச்சு இந்த டிப்ரெஷன் ஆங்கிள் ஈக்குவல் டு ரெடியூஸ் ஆகும். திரும்பி இந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த மவுண்டனை பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஆங்கிள் ஈக்குவல் டு நமக்கு 30 டிகிரி. If the fountain is a 30 into root 3 feet from the entrance, இந்த லிஃப்ட்டோடைய கீழே வந்தோடனே என்ட்ரன்ஸுக்கும் இந்த பில்டிங்கில் கீழே வந்துடும். இந்த லிஃப்ட்டோடைய என்ட்ரன்ஸுக்கும் இந்த ஃபவுண்டைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 30 into root 3 feet. இந்த பாயிண்ட் நமக்கு டி. இப்போ ஃபைன் கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். இந்த ஏலிருந்து இந்த பில்டிங்கில் டாப்பில் இருந்துக்கிட்டு அந்த 2 minutes கழிச்சு வரும்போது லிஃப்ட் வரும்போது அதோடைய ஸ்பீடு கேட்குறாங்க. நம்ம கொஷின் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வேல்யூ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைம். நமக்கு டிஸ்டன்ஸில் கேட்டால் ஏலேருந்து டி தான் வரணும். அப்போது ஏடி ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். கொஷின் நம்மளுக்கு ஸ்பீடாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஓவரால் வேல்யூ ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா 90 ஃபீட்டாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த டேர்ம் உங்களுக்கு தெரியாது. இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு 90 மைனஸ் எக்ஸ். நமக்கு இந்த பில்டிங்கோட டோட்டல் ஹைட் நம்மளுக்கு 90 ஃபீட் கொடுத்துறாங்க. அப்போது டியிலேருந்து பி தெரியாது எக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அப்போது இந்த ஹைட் நமக்கு 90 மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இன் ஆங்கிள் DCB angle of DCB equal to இந்த ஆங்கிளுக்கு தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. therefore நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது அட்ஜசன்ட் சைடு இருக்குது. therefore tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side.
அப்போ tan theta வேல்யூ ஈக்குவல் டு 30 அப்ளை பண்ணால் tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஈக்குவல் தெரியாது நமக்கு x பை adjacent side 30 இன்ட்டு √3. நமக்கு tan 30க்கு வேல்யூ 1 பை √3 ஈக்குவல் டு x பை 30 இன்ட்டு √3. இந்த 30 இன்ட்டு √3 டிவைடர் இருக்குது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். therefore 1 இன்ட்டு 30 இன்ட்டு √3 பை √3 ஈக்குவல் டு x. இந்த √3 எடுத்து கேன்சல் பண்ணால் therefore x ஈக்குவல் டு 30 feet. therefore இந்த வேல்யூ நமக்கு 30 feet. இந்த AD நமக்கு தேவை. ADயில் அப்ளை பண்ணால் AD ஈக்குவல் டு 90 மைனஸ் x. நமக்கு ADனா கேட்டால் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணால் 90 மைனஸ் x ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு டைம் கொடுத்துறாங்க 2 minutes லேட்டர் தென். அப்படின்னா இந்த ஏலேருந்து இந்த டிக்கு வரும்போது 2 minutes ஆகுதான். அப்போ டைம் கொடுத்துறாங்க, டைம் ஈக்குவல் டு 2 minutes. இங்கே அப்ளை பண்ணலாம். therefore 90 மைனஸ் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு இங்கே அப்ளை பண்ணிருக்கோம் 30 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் 2. 90ல் நம்ம 30 சப்ராக்ஷன் பண்ணால் பேலன்ஸ் நமக்கு 60 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் 2. செகண்ட் நம்மளுக்கு மினிட்ஸ். இந்த 2 இந்த பக்கம் டிவைட் ஆகிடும். therefore 60 by 2 ஈக்குவல் டு ஸ்பீட். கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 30 டைம். therefore ஸ்பீட் நமக்கு கொஷின் 30 feet per minutes. therefore speed equal to 0.5 minute hence proved.